ஒரு காட்டுல எல்லா பறவைகளும் விலங்குகளும் அங்க இருக்க பழங்களை உண்ணு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மரங்களும் அந்த பறவைகளோட பேசி ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா அங்கிருந்த ஆப்பிள் மரம் மட்டும் ரொம்பவே சோகமா தனிமையா இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு சின்ன காகம் வந்தது. அந்த காகத்துக்கு ஏதோ அழுகுரல் கேட்டது. அது ஆப்பிள் மரம் தான் தெரிஞ்சு காகம் ஆப்பிள் மரம் கிட்ட போனது. ஆப்பிள் மரமே, எதுக்காக நீ இப்போ அழுதுட்டு இருக்க? இந்த காட்டுல இருக்க எல்லா மரங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. உன்னுடைய கவலைக்கான காரணம் என்னன்னு என்கிட்ட கூறு அப்படின்னு காகம் ஆப்பிள் மரம் கிட்ட கேட்ட உடனே ஆப்பிள் மரம் அதனுடைய கஷ்டத்தை காகத்துக்கிட்ட கூறியது. சின்ன காகமே, எல்லா மரங்களும் சந்தோஷமா இருக்க காரணம் அதனுடைய பழங்களை பறவைகளோ விலங்குகளும் சாப்பிட்டு மரத்து கூட பேசி விளையாடி சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எனக்கு நண்பர்கள்னு யாரும் கிடையாது. என்னோட ஆப்பிள் பழங்களை எந்த பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்றதும் கிடையாது. நானும் தனிமையில வாடிட்டு இருக்கேன். நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்?